லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். தேவரா. ஸோ ஒரு இந்த பேன் இண்டியன் கல்ச்சர்லாம் ரொம்ப அப்படியே எல்லா ஊர் சினிமா சைட்லேயும் நம்ம பிரபலமாயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதன் வரிசையில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து தேவரா பார்ட் 1. அதை வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு மூமெண்ட்லாம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு தெலுங்கு படம் தமிழில் டப் ஆகி வருது அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். டப்பிங் எப்படி இருக்கும், இந்த தெலுங்கு படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஓவராக வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கும், பேசிக்காக வந்து இந்த படத்தில் தேவரால அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டவுட் இருந்தது. எனக்கும் அது இருந்தது. ட்ரைலர் பார்த்தோன்னா ஓகே, ஒரு டீசெண்டாக ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனால் அந்த தேவரா நம்பி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த தமிழ் டப்பிங் அதில் வந்து எந்த குறையுமே இருக்காது. அந்த ஒரு சில தெலுங்கு படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு சில பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் இந்த படத்தில் இல்லை. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் பொறுத்த அளவுக்கு வந்து சொல்லப்போனால் கொஞ்சம் ஓவர்டு இருக்குது. அது ஓவர்டு வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும். ஆனால் ஆக்ஷன்ஸ் படங்களாக பார்த்து தெலுங்கு படங்கள் நிறைய பார்க்குறவங்களுக்கு இந்த தேவரா படம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ் அந்த படங்களில் வரிசையாக பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த தேவரா படம் பொறுத்த வரைக்கும் டைரக்டர் கொரட்டல சிவா அவங்க வந்து பண்ணியிருக்க ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு தான் இது. கொரட்டல சிவா அவரோட படங்கள் தெலுங்கில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி எலிவேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு கைத்தேர்ந்த ஒரு டைரக்டர்களில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவரும் முக்கியமான ஒருத்தர். அவரோட கடைசி படமான ஆச்சாரியா மட்டும் கொஞ்சம் சரியாக கொஞ்சம் கன்வே ஆகாதனால எதிர்பார்த்த அளவுக்கு இது வெற்றி அடையல. அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மாதிரி டிசாஸ்டர் ஃபில்மாக அதுவும் அமைஞ்சது. ஸோ அந்த அப்படி அமைஞ்சதுக்கு அப்புறமா அண்ட் RRR வெற்றிக்கு அப்புறமா ஜூனியர் NTR அவர்கள் வராரு, இந்த சைடு இப்படி ஒன்று வராரு, இவங்க 2 பேர் சேர்றாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக தான் அந்த படம் இருந்திருக்கும். பிகாஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரே பார்ட்டாக முடிக்கலாமா இந்த கதையை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ திங்க் கொஞ்சம் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக ஒன்று வச்சுருக்காங்க, 4 ஊர் இருக்குது, அது டீட்டெயிலாக கொஞ்சம் பேசுவோம். அவ்வளோ விஷயங்கள் உள்ளே வச்சு அந்த பார்ட் 2க்கு உண்டான லீடை கொடுத்தது ஐ திங்க் ஒரு பிரில்லியண்ட்டான மூவ்னு நினைக்கிறேன். ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட் இஷ்யூவில் ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தரை பிடிச்சே ஆகணும், அதை வந்து கவர்மெண்ட் முன்னாடி அவர் நிறுத்தி ஆகணும், அப்போனா தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்குள்ளே ஒரு விஷயம் பேசி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து ஒரு ஊருக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே ஒரு எதேச்சியாக வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறாரு, அவர் தான் வந்து பிரகாஷ்ராஜ். போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக நினச்சி போனார், ஆனால் பிரகாஷ்ராஜ் அங்கே ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு, அதுதான் வந்து தேவாரா. ஸோ பிடிக்க போனதை மறந்துட்டு தேவாராவை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல வில்லனாக பார்த்துருக்கோம். ஒரு குணச்சித்திர கேரக்டர்ஸ்லாம் கொடுத்தா அது ஒரு படம் இருக்கும், மகேஷ் பாபு அண்ட் வெங்கடேஷ் நடிச்சிருப்பாங்க இல்லையா, பிருந்தாவனம்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கும். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லையும் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்த்துருக்கோம். பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா, KGFக்கு அப்புறமா நான் வந்து ஹானஸ்ட் ஒப்பீனியனாக வைக்கிறேன், KGFக்கு அப்புறமா பிரகாஷ்ராஜ் அவர்களை யூஸ் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஹீரோவுக்கு அந்த பில்டப் கொடுக்கறதுல பிரகாஷ்ராஜ் அவரோட வாய்ஸ் இருந்தால் அவரோட கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் எலிவேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் டேரக்டர்ஸ் வந்து நினச்சிட்டாங்களே என்னமோ, தொடர்ந்து அது பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. எப்படி KGFல வந்து அந்த ராக்கின்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அது மாதிரி தேவரா படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து செங்கடல் அலை வந்து இயற்கையாக அடிக்கிறது இல்லை, தேவாரா குவத்தோடு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஹீரோவுக்கான பில்டப் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்க பிரகாஷ்ராஜ் அவர்கள், பர்ஃபார்மர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒருத்தர் இருக்கார், அவரை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரீசெண்டாக வந்து நம்ம திருச்சிற்றம்பலம் படத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த பொட்டென்ஷியலும் இருக்குது, ஒரு வில்லனுக்கு உண்டான ஒரு பொட்டென்ஷியலும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த மனுஷன் இன்னும் பொட்டன்ஷியல் உள்ள ஆளியா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதை பார்க்கும்போது. பட் அந்த கொடுத்த பில்டப்புக்கு அந்த தேவாரா கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கா, அது ஜூனியர் NTR அவர்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரியாக அமைஞ்சிருச்சு. கொட்டலா சிவா அவர்களோட டைரக்ஷனாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ஜூனியர் NTR அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், இந்த 2 பேர்த்துக்கு இணையாக கொடுக்குற மாதிரி ஒரு அனிருத் அவர்களோட BGMமாக இருக்கட்டும், எல்லாமே சேரும்போது ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷன் ஸ்க்ரீனில் கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜூனியர் NTR அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை தாண்டி இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. பிகாஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பூந்து விளையாண்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக அவங்க கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக செட்டாக இருந்தது. நம்ம எல்லா தெலுங்கு படங்களையும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் இல்லையா, ஒரு எமோஷனல் ஒன்று இருக்கும், அப்படியே வந்து கட் பண்ணால் அடுத்த சீன் ஒரு ட்ராமாவோ ஒரு ஆக்ஷனாக எலிவேட் ஆகும்ல, அதே ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்திலும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கடல் சார்ந்து வரதுனால இந்த படம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா
இதுக்கு மேலே இந்த காட்டுக்குள்ளே போய் புஷ்பா படங்களில் காட்டுக்குள்ளே போய் அந்த கடத்துறது அந்த மாதிரி எலிமெண்ட்லாம் இருக்கும். ஆனால் தேவரா பொறுத்த வரைக்கும் இந்த கடல் கொள்ளையர்கள் அதை சம்மந்தப்படுத்தின ஒரு கதையாக இருக்குது. அதில் 4 ஊர், தேவரா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஊர், சைஃப் அலி கான் இருக்காருல அவருக்கு ஒரு ஊர், கலையரசன் அவருக்கு ஒரு ஊர், அப்புறம் இன்னொரு ஆக்டர் இருப்பார், அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் நிறைய தெலுங்கு படங்களில் பார்த்துருப்பீங்க, வாரிசில் கூட விஜய் அவர்களோட அண்ணனா பண்ணியிருப்பார், அவருக்கு ஒரு ஊருன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஊர். ஒரு கடல் கொள்ளை நடக்க போகுதுன்னா இந்த 4 ஊர் தான் சேர்ந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு கதைக்களமாக அமையும். அதில் அந்த ஒரு கடல் கொள்ளை போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதில் ஜூனியர் என்டர்கள் மனம் திருந்தி யாரும் கடல் கொள்ளைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அங்கேருந்து ஒரு வில்லனிசம் சைஃப் அலி கான்லேருந்து வெளியே வந்து அப்படி ஒரு நடக்குது, ஒரு ட்ராமாவும் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இதில் கொரட்டலா சிவா அவரோட ரைட்டிங், அவரோட படங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தா ரைட்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் தெளிவாக ஒவ்வொரு சீனுக்கும் ரைட்டிங்கில் அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அண்ட் இது கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியன் ஃபில்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. இது ஒரு ப்ராப்பர் தெலுங்கு படம் தான். கிரிஞ்சா இருக்கா அந்த தெலுங்கு படம்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு சில சீன்லாம் அப்படி இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, பாரத்தானி நேனும் ஸ்ரீமந்துடு அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் இருக்கும். மகேஷ் பாபு அவர்களோட பரத்தனும் நானும் இருக்கும். ஸ்ரீமந்தோட செல்வந்தன் சொல்லிட்டு ஒரு படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டேரக்டர் தான். ஸோ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிரிஞ்சாலாக இருக்காது. ஒரு கதை என்ன இருக்குமோ அப்படியே போயிட்டே இருக்கும் அது எலிமெண்ட். அதே மாதிரி தான் இந்த படத்தும் கொரட்டலா சிவா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பட் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கா, நெகட்டிவ் எதுவுமே இல்லையா இந்த படத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து ஹீரோயின் அதை சூஸ் பண்ண விதம், ஜான்வி கபூர் அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு பெரிய பிரேக் கொடுத்து வராங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். பிரேக் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட்டாக ஒரு டெபியூட்டாக ஒன்று வராங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், ஒரு பெரிய கேரக்டர் எலிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இவங்க கதைக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப்பை பண்ணல ஜான்வி கபூர் அவர்கள். அந்த ஒரு பாட்டு ஒன்று வைரல் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. தெலுங்கு ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஹீரோயின்ஸை மேக்ஸிமம் ஒரு கதைக்குள்ளே அம்சமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஹீரோவை சுற்றி நடக்கிற ஒரு மூமெண்ட்டுக்கு அப்போ பாஸ் ஆனால் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு பாட்டுக்கு, அப்புறம் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொமான்ஸ் சீனும் பெருசாக இல்லை. அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று ஜான்வி கபூர் அவனுக்கு கிரியேட் பண்ணல. ஆனால் அந்த ரத்தம் கத்தி அந்த செங்கடல் அந்த அப்படி போயிட்டுருக்க ஒரு இதுக்கு அப்படியே கிளாமராக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அது ஒரு 15 நிமிஷம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரேமு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஜான்வி கபூர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பிகாஸ் ஒரு கதைக்குள்ளே ஒரு எலிமெண்ட்டாக கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான். அது பார்ட் 1ல் இப்படி இருக்குது, பார்ட் 2ல் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தனியாகவே பேசி ஆகணும். தேவரா அவருக்கு கொடுத்த அந்த பில்டப் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவராவோட பையனாக வர அந்த கேரக்டருக்கு அந்த ஜூனியர் என்டிஆருக்கு கொடுத்த பில்டப்பாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கடலில் நடக்கும். அதில் சுறாமீன்லாம் இன்க்ளூட் பண்ணி ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் சூப்பராக கேரி பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப இல்லை ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அதே பிரகாஷ் ராஜ் அவர்களோட வாய்ஸ் மூலமாக ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அது உண்மையாக நல்லா இருந்தது. உண்மையாகவே ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக பார்க்கும்போது அந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக இந்த தேவரா படத்தை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னர் பிடிச்சவங்களுக்கு தேவரா பார்ட் 1 கண்டிப்பாக பிடிக்கும். பார்ட் 2க்கான ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பாகுபலி பார்ட் 1ல் ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரை வந்து இந்த தேவராவோட பார்ட் 1ஓட கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. அது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல் தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய ஓப்பனிங் எண்டிங் இருக்குது. ஏன்னா சைஃப் அலி கான் வந்து கிளைமேக்ஸில் அந்த கடல் கொள்ளை கூட போக வேண்டியது, ஆனால் ஒரு விஷயம் நடந்து வீட்லேயே இருப்பார். அவருக்கு என்ன ஆச்சு, அந்த போலீஸ் தேடி வந்த உண்மையான அந்த கொலைகாரனுக்கு என்ன ஆச்சு, அந்த கடலுக்குள்ள ஒரு சில பேர் இந்த ட்ரைலரில் ஒரு ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ள ஒரு சில எலும்புக்கூடுகள்லாம் இருக்கும், அவங்கெல்லாம் யாரு, பிரகாஷ் ராஜ் எப்படி இவங்க இந்த ஜூனியர் என்டிஆர் அந்த இதோட இவ்வளோ கனெக்ட் ஆகி பிரகாஷ் ராஜுக்கு எப்படி தெரிய வந்தது அந்த ஒரு கிளைமேக்ஸ் நடந்த ஒரு மேட்டரை பற்றி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஓப்பன் எண்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்ட் 2ல் தான் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி புஷ்பாவில் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் விட்டுருப்பாங்க, அந்த ஃபகத் ஃபாசில் அண்ட் அந்த அல்லு அர்ஜுன் கேரக்டர், அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்ட் 2ல் தான் நம்ம பார்த்தா தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த தேவராலையும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு தியேட்டர்கள் வாட்சா ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் தேவரா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் தேவரா படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தாட்லாம் தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.